அப்போ துர்காதேவின்னு வாஜ்பாய் சொல்கிறாரு. அந்த இயக்கத்தின் பிதாமகன், அந்த இயக்கத்தை கட்டி அமைத்தவர். நேற்று காத்தால கட்சியில் சேர்ந்துட்டு இவர் இந்திரா காந்தியை பற்றி குறை சொல்கிறாரு. இந்திரா காந்தியை பற்றி என்ன தெரியும் இவருக்கு? கொச்சைப்படுத்தி பேசுறது, அநாகரிகமாக பேசுறது, நாட்டை விட்டு ஓட இருந்தார்கள்னு பேசுறது, இதெல்லாம் ஒரு நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும். 1-2 பேர் தான் அப்படி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் பார்த்தாங்க, காணாமல் போயிருக்காங்க. அதனால் இந்திரா காந்தியை பார்த்து பேசும்போது நாவடக்கம் வேணும், நாகரிகம் வேணும், பண்பாக சொல்கிறேன். இதோடு அவர் நிறுத்திக்கிறது அவருக்கு நல்லது. அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம். விடுதலைக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தியாகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் இந்திரா காந்தி அப்படி கிடையாது. அவருடைய உயிர் போகும், அவரை படுகொலை செய்வார்கள். இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி அசாம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க, என்னுடைய ஒரு துளி ரத்தமும் இந்த தேசத்தின் நலனுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் இருக்கும் அப்படின்னாங்க. அன்றைய மறுநாள் சுட்டுக் கொள்கிறாங்க. இந்த வரலாறுலாம் தெரியுமா அவருக்கு? எதுக்காக தலைவர் ராஜீவ்காந்தியை நம்முடைய தமிழ் மண்ணில் கொலை செஞ்சாங்க? உலக நாடுகள் சதி எவ்வளோ இருக்குதுல. அதனால் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வேணும், பொறுமையாக பேசினேன். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய தியாக தலைவர்கள், தியாக தீபமாக இன்றைக்கி இருக்காங்க. இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் இந்தியாவில் இந்திரா காந்தி பெயரை சொல்லும். இன்றைக்கி வெஜ் பேங்க்னு இருக்குது, அதை பற்றி பேசுங்க. என்ன வெஜ் பேங்க் என்னன்னு கேள்வி. ஐபிஎஸ் படித்தவர் தானே. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வெஜ் பேங்க்? சாராபாய் யார்? பாபா யார்? பாபா அனுமனியில் யார் உருவாக்குனது? சும்மா வாயில் வந்ததெல்லாம் இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு ராஜீவ்காந்தியும் பேசி, இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த தேசத்திற்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் நேரடியாக கேட்குறேன். விடுதலை போராட்ட வீரர்களா? சுதந்திரத்தில் பங்களித்தவங்களா இவங்க? ஏதோ 15 லட்சம் கொடுக்குறேன், 20 லட்சம் கொடுக்குறேன் வாக்கெல்லாம் ஏமாற்றி கொள்ளைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்தவர்கள் இவங்க. போய் அண்ணன் இந்திரா காந்தியை பற்றியும் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இருக்குது உங்களுக்கு?